ட்ரிபிள் எஸ் சமையல் இன்றைக்கி பிரெட் அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட்டு ஓரத்தில் இருக்கேன். அந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், முந்திரி பாதாம் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்க போகிறேன். இந்த பிரெட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து ஏடு வராத அளவு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கிளறி காய்ச்சிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா சுண்டணும். ஒரு 2 டம்ளர் அளவு சுண்டணும். இந்த பிரெட்டையும் இந்த முந்திரியும் வறுத்துட்டு உங்களுக்கு இந்த பிரெட்டையும் இந்த முந்திரியும் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிரெட் எல்லாத்தையும் வறுத்துட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி கலரணும். சர்க்கரையும் போட்டுட்டேன். சர்க்கரை வந்து ஒரு 2 கப் அளவு. இங்கே பாருங்கள், இந்த கப்பில் 2 கப் அளவு போட்டிருக்கேன். இது நல்லா சுண்டிட்டு நல்லா அல்வா பதத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள், பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நெய்லாம் பிரிஞ்சு தனியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிணத்துல கப்பில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.